Next exercise 8.1. ஸோ அங்கே உள்ள ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ரேஞ்ச். வாட் இஸ் த ரேஞ்ச் ஃபார்முலா? L minus S. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒரு 2 மார்க் கான்செப்ட் தான் ரேஞ்சு அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு 2 மார்க்கில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் தான் இப்போ நம்ம சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேஞ்ச் ஃபார்முலா என்ன? L minus S. Lனா NMS அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேவா? அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். எல்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஃபார்முலா? L minus S. The second one, coefficient of range. Coefficient of rangeனா என்னது? L minus S by L plus S. Coefficient of rangeனா என்னது? L minus S by L plus S. Exercise 8.1 first sum. What is the first sum? Find the range and coefficient of range of the following data. ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு நம்பர்ஸுடைய கலெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த நம்பருடைய கலெக்ஷனுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் we have to write the formula of range. ஸோ எக்ஸசைஸ் 8.1 the first one என்ன கேட்டிருக்காங்க? to find the range and coefficient of range. So what is the range formula? L minus S இல்லையா? So first you have to find out the value of L and S. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிவன் டேட்டாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை ரைட் பண்ணுறேன். வாட் இஸ் இட்? ஸோ ஃபஸ்ட்டு சம் என்னது? 63, 89, 98. ஸோ இந்த நம்பர்லாம் இருக்கு இல்லையா? இதை நான் வந்து எப்பவும் போல் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறேன். அசெண்டிங் ஆர்டர்னால் என்னது? ஸ்மால் டு பிக். ஸோ அப்போ 63 இந்த மினிமம் நம்பராக இருக்குது. அப்போ 63க்கு அப்புறம் 68 இல்லையா? ஸோ அப்போ 63, 68. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 79, நெக்ஸ்ட் 89, நெக்ஸ்ட் 98, நெக்ஸ்ட் 108, நெக்ஸ்ட் 117, நெக்ஸ்ட்டு 125. ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை டேட்டாஸு? 1 2 3 4 5 6 7 8 டேட்டாஸ். ஸோ அப்போ 8 டேட்டாஸும் நான் எழுதிட்டேன். செக் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 டேட்டாஸ் எழுதியாச்சு. ஃபார்முலாவே நான் ரைட் பண்ணி ஸோ அதை ஒரு பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல் வேல்யூ எஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா சம்மு ஓவர். ஸோ எஸ்ஸுங்கிறது என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எஸ்ன்னு. இந்த லார்ஜஸ்ட் நம்பரை எல்லுன்னு நொட்டேஷன் கொடுக்குறோம். ஸோ அப்போ எல் என்னது? 125. எஸ்னா என்னது? 63. ஸோ அப்போ ரேஞ்ச் ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? L minus Sனா 125 minus 63. ஸோ சப்ராக்ட் பண்ணால் what is the answer? 5ல் 3 போச்சுன்னா 2, 12ல் 6 போச்சுன்னா 6. ஓகேவா? நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னா what is the formula? L minus S by L plus S. Lனா என்னது? 125 minus 63 by 125 plus 63. ஸோ நியூமரேட்டர் சப்ராக்ட் பண்ணால் ஆல்ரெடி we get it. என்னது? 62. டினாமினேட்டர் ஆட் பண்ணணும். we have to add 8 and 8 again 1. ஓகேவா? ஸோ we can use a 2 table. We have to divide both number. What is it? 3 2s are 1 2s are 9 2s are 4 2s are and 31 is a prime number. So this is the last simplified answer. Okay va? That's all. Second question. So second sumல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறேன். அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு ஆஸ் யூஷுவல் ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். சம் அதோடைய ஓவர். ஸோ இப்போ செகண்ட் சம்மில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் we have to write in a ascending order. Then you have to select first number S, last number L. ஓகேவா?
the first smallest number 13.6, next வந்து 18.9, next 29.8, next 38.4, next 43.5, next 61.4. So total is the number 1 2 3 4 5 6. So 6 எழுதியாச்சா 1 2 3 4 5 6 எழுதியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ascending order அப்படிங்கிறனால இது ஸ்மால் நம்பர், இது லார்ஜ் நம்பர். வாட் இஸ் த ரேஞ்ச் ஃபார்முலா? ரேஞ்ச் இஸ் அ L minus S. ஸோ இப்போ L என்னது 61.4 minus 13.6. ஸோ நார்மல் சப்ராக்ஷன் மட்டுமே சப்ராக்ட் பண்ணுங்கள், இப்போ ஆன்சர் வரும். ஸோ இது என்னது 14, 14ல் 6 போச்சுன்னா 8, இங்கே என்ன நம்பர் 0 இல்லையா? அப்போ இங்கேருந்து பரோ பண்ணால் இது 10, இது 5 ஆயிரும். 10ல் 3 போச்சுன்னா 7, 5ல் 1 போச்சுன்னா 4. ஸோ the answer is 47.8. Next, coefficient of range. So coefficient of range அப்படின்னா என்ன ஃபார்முலா? L minus S by L plus S. L minus S ஓட ஆன்சர் என்ன தெரியும் நமக்கு? 47.8. ஸோ L plus S அப்படின்னா அந்த 64.2 ப்ளஸ் 13.6. ஸோ அப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 47.8 டிவைட் பை 10, 1, 4, 1, 5, 7. ஸோ ஆன்சர் என்னது? 47.8 by 75. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம். what is the second sum? if the range, ifனாவே கண்டிஷன் ஏதோ கொடுத்துருக்கா, என்னது? ரேஞ்ச் அண்டு த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் த டேட்டா ஆர். ஸோ ரேஞ்சும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரேஞ்சு கொடுத்தனால ஃபஸ்ட் நம்பர் ரேஞ்சு, செகண்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட்னால செகண்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூ. ஓகேவா? கொடுத்ததெல்லாம் எழுதியாச்சு. ரேஞ்சு, ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லார்ஜஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா? L minus S. ஸோ ஆல்ரெடி அபோவில் இருக்கிற எல்லா வேல்யூஸையுமே அந்தந்த பிளேஸில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ L minus 13.4 இருக்குது. இந்த minus 13.4 ஸோ ஈக்குவலுக்கு அதர் சைடு மூவ் ஆனால் எப்படி மூவ் ஆகும்? ப்ளஸ்ன்னு. ஸோ ஆஸ் யூஷுவல் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் we get 50.2, that is L. முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு சம். கால்குலேட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. சாரிம்மா, கால்குலேட் த ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஃபார்முலா? L minus S. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு இல்லையா, இந்த இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் லீஸ்ட் எது? எஸ்ங்கிறது எது? இது தான். ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் அ L. ஓகேவா? ஸோ அப்போ வாட் இஸ் L minus Sனா S equal to 400, L equal to 650. ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஃபார்முலா? தேர்ட் சம்மில் S equal to என்னது? 400, L equal to 650. வாட் இஸ் த ரேஞ்ச் ஃபார்முலா? L minus S. ஸோ அப்போ L minus S போட்டோம்னா 650 minus 400, ஆன்சர் என்ன வரும்? 215 ஆன்சர் வரும். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ இதே மாடல் ஒரு எக்ஸாம்பிளில் இருக்குது. லெட் அஸ் see. ஸோ எக்ஸாம்பிள் 8.21 அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் ஆஸ் யூஷுவல். ஸோ ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அண்ட் தென் 8.2 பார்த்தோம் அப்படின்னா ஹியர் ஆல்சோ வாட் இஸ் தட்? ஃபைண்ட் த ரேஞ்ச் தான். பட் கொஷின் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. டேபிள் ஃபார்மேட்டில் இருந்தால் மிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு எஸ்ஸு எல்லுன்னு நோட் பண்ணிவிட்டு ஸோ ஈஸியாக போட்டுடலாம். பட் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லுங்கிறது இந்த லாஸ்ட் ஒன். எஸ் லாஸ்ட்டில் என்ன இருக்குது? 28ன்னு இருக்குது. ஸோ எல்லுன்னு நம்ம எடுத்தாச்சு. எஸ்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஒன் தானே மிஸ் சொன்னீங்க 16, பட் அவங்க என்ன போட்டிருக்காங்க? 18ன்னு போட்டிருக்காங்க. பிகாஸ் இங்கே என்ன இல்லை? எலமெண்ட்ஸு 0ன்னு இருக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு டேர்ம் 0ன்னு வந்தனால you have to move to the next one. This is a yes. ஓகேவா? ஸோ what is the range formula? L minus S. So R equal to 28 minus 18. The answer is 10. That's all. ஓகேவா? ஸோ கொஞ்சம்
எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி தான் இந்த செகண்ட் ஒன்று எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். That's all. Next. Example 8.3. What is it? The range of a set of data is 13.67. அப்போ ரேஞ்சோடைய வேல்யூ 13.67 and the largest value is 70.08. Find the smallest value. ஸோ ரேஞ்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபார்முலா எழுதிருங்க, உங்களுக்கு 1 மார்க்கு கிடச்சிரும். ஓகேவா? வாட் இஸ் த ரேஞ்ச் ஃபார்முலா? எல் மைனஸ் எஸ். எக்ஸாம்பிள் 8.3 கிவன் எனக்கு கொடுத்துருந்தா ரேஞ்சுன்னு எழுதிட்டேன். அண்ட் எல் ஈக்குவல் டு 70.08. ஸோ எல்லுனா என்னது? லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்களே அதுதான். ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னா we have to find out இல்லையா? ஸோ அப்படின்னா இது எஸ்ன்னு அர்த்தம். ஸோ ரேஞ்ச் ஃபார்முலா எழுதிக்கங்க. ரேஞ்ச் ஃபார்முலா எழுதிட்டாவே 1 மார்க். ஓகேவா? இந்த ரேஞ்ச் ஃபார்முலா எழுதினாவே உங்களுக்கு 1 மார்க்கு கொடுத்துருவாங்க. அண்ட் தென் அந்தந்த பிளேஸில் உன்ட்ட என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஒரு ரேஞ்சுக்கு நேராக 13.67 எல்லுங்கிற பிளேஸில் 78.08 மைனஸ் எஸ். ஸோ அப்போ எனக்கு எது வேணும்? எஸ் தானே வேணும். ஸோ எஸ்ஸை அந்த சைடு மூவ் பண்ணுறேன், இதை இந்த சைடு மூவ் பண்ணுறேன். ஏன் மிஸ் இப்போ எஸ்ஸை நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா பிகாஸ் எஸ் எப்படி இங்கே இருக்குது நெகட்டிவில் இருக்கிறதுனால ஸோ ஈக்குவலுக்கு அந்த சைடு மூவ் ஆகும்போது அது பாசிட்டிவ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காண்டி தான். ஓகேவா? ஸோ அப்போ 70.08லேருந்து 13.67 சப்ராக்ட் பண்ணுங்கள். 8ல் 7 போச்சுன்னா 1. இங்கே வந்து என்ன வரும்? இங்கே நம்ம பாரோ பண்ணி ஆகணும், வேறு வழியில். இது 10, இது 6, இங்கே பாரோ பண்ணால் 9, இங்கே 10. ஸோ 10ல் 6 போச்சுன்னா 4 பாயிண்ட்டு, 9ல் 3 போச்சுன்னா 6, 6ல் 1 போச்சுன்னா 5. The answer is 56.41. This is the value of yes. ஓகேவா? That's all. Example 8.10. ஸோ ஒரு தியரட்டிக்கல் கொஷின்னு ஃபார்முலா டெரைவ் பண்ணுறது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ வாட் இஸ் த கொஷின்? ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ மீன் அப்படின்னாவே நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். வாட் இஸ் த மீன் ஃபார்முலா? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ்ன்னு படிச்சிருப்போம், இல்லை அப்சர்வேஷன்ஸ், வாட் எவர் போத் ஆர் சேம் மீனிங். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அப்போ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா சம்மேஷன் xi பை என் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க? மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடி ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ 1 நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n டிவைடட் பை இங்கே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸும் n தான் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது. எந்த லெசனில் அப்படின்னா செகண்ட் லெசனில் இருக்குது. எதுக்கு? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் அ ஃபார்முலா? n × n + 1/2. ஓகேவா? திஸ் இஸ் அ செகண்ட் லெசன் ஃபார்முலா. அந்த பையில் n இருக்குது, அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த n கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா வாட் இஸ் இட்? n + 1/2. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா ஆஃப் எதுக்கு? மீன் கண்டுபிடி. எதுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோடைய மீன் ஃபார்முலா என்னது? n + 1/2. இந்த சேம் வே நம்ம என்ன பண்ணுறோம்? வேரியன்ஸும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ வேரியன்ஸ் என்ன ஃபார்முலா? சம்மேஷன் xi² பை n மைனஸ் சம்மேஷன் xi பை n ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ சம்மேஷன் xi அப்படி பை n அப்படின்னா we know that எது இதானே? இதோட ஆன்சர் என்ன இருந்துச்சு? n + 1/2. ஸோ இதை அப்படியே மிஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தாங்க? 8.10 find the mean and variance of the first n natural numbers. n natural numbers. ஓகேவா? ஸோ அப்போ மிஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ மீன் அப்படின்னா நான் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கேன். மீனுக்கு நோட்டேஷன் வந்து எக்ஸ் பாரு. எக்ஸ் பார்னால் என்ன? மீன்னா ஃபார்முலா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் divided by number of observations.
ஓகே. ஸோ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் அப்படின்னா என்ன, இங்கே எந்த நம்பர் எடுக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த நம்பர் எது வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க, n வரைக்கும் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இங்கே நம்பர் எது வரைக்கும் எடுத்துக்கிறோம், n வரைக்கும் எடுத்துக்கிறோமா, அப்போ நம்பரும் எப்படி தான் இருக்கும், n-ஆக தான் இருக்கும். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 3 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1 2 3 தான் எடுப்போம். அப்போ இங்கே எத்தனை கவுண்டிங் வரும், 3 தானே. சேம் வே n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா கவுண்டிங்கும் n தான் வரும். ஸோ இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n-க்கு ஃப்ரம் த செகண்ட் லெசன்லேருந்து நம்ம என்ன போட்டுக்கலாம், n × n + 1/2. மிஸ் இங்கே n இருக்கே, ஆமாம், அது அப்படியே n வந்து நீங்கள் இன்ட்டு போட்டுக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன ஆயிரும், n கேன்சல் ஆகி n + 1/2. ஸோ திஸ் இஸ் அ மீன் ஃபார்முலா ஃபார் எதுக்கு, ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸுடைய மீன் ஃபார்முலா டெரைவ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எது டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஷினில் என்ன கேட்டிருக்கேன், அண்டு வேரியன்ஸை டெரைவ் பண்ணுறோம். இப்போ வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, (x²/n - (x/n)² திஸ் இஸ் அ ஃபார்முலா ஆஃப் வேரியன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் மிஸ் அப்படின்னா, இந்த ஃபார்முலா நீங்கள் மக்கப் பண்ணிக்கோங்க. இந்த லெசனில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா தான் 5 மார்க்குக்கு. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா மக்கப் பண்ணி எழுதிட்டாவே ஒரு மார்க் விழுந்துடும், 5 மார்க் கொஷினாக இருந்தால். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. ஸோ என்ன தெரியணும், (x²) என்னன்னு தெரியணும், (x)னா என்னன்னு தெரியணும். (x²) அப்படின்னா நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம், ஸோ அப்படியே ஸ்கொயர்டு போட்டு எழுதுகிறோம் அப்படின்னா அதுதான் (x²). அப்போ x²ன்னு வந்தனால ஸ்கொயர்டு போடுறோம் மிஸ். இது என்னது, சம்மேஷன். இந்த சிம்பிள் பேர் என்னது, சம்மேஷன். அப்படிங்கிறனால ஆட் பண்ணணும். சம்முன்னா என்ன பண்ணுறோம், ஆடு தானே, அதே ஆடை போடணும். ஓகேவா? 1² + 2² + 3² + எக்ஸெட்ரா + n². அப்போ சம்மேஷன் எக்ஸ்னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா அப்படின்னா, எஸ், இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா, n × n + 1 2n + 1/6. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு இதுக்கான ஃபார்முலா தெரியும், என்னது, இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, n × n + 1/2. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நான் எடுத்து இங்கே ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ வேரியன்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இட், வேரியன்ஸ் ஈக்குவல் டு (x²) என்ன ஃபார்முலா, n × n + 1 2n + 1/6. மிஸ் இங்கே ஒரு பை எண்ணில் இருக்குது இல்லையா, ஸோ அப்போ நம்ம இன்ட்டு n போட்டுக்குவோம். மைனஸ் (x) அப்படின்னா என்ன ஃபார்முலா, n × n + 1/2. அங்கே ஒரு n இருக்கிறனால இன்ட்டு n. ஓகேவா? இதுக்கு ஹோல் ஸ்கொயர்டுன்னு வேறு இருக்குது, ஸோ அப்படியே ஹோல் ஸ்கொயர்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு பை n கேன்சல் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த ரிமைனிங், n + 1 2n + 1/6 மைனஸ் இங்கே n கேன்சல் ஆகிடுச்சுன்னா n + 1/2 ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ n + 1/2 காமன் எடுக்கிறேன். வாட் இஸ் த ரிமைனிங், இங்கே 2n + 1 அப்படின்னு நியூமரேட்டரில் இருக்கும், டினாமினேட்டரில் 2 3s are 6. ஸோ 6 தான் இருக்குது, அப்போ 2 3s are 6 வந்துருச்சா, ரைட். இங்கே ஹோல் ஸ்கொயர்டு இல்லையா, ஆல்ரெடி ஒரு n + 1 வெளியில் போயிடுச்சு, பேலன்ஸு ஒரு n + 1 ஒரு /2 இருக்கும், /2 ஒன்று வெளியில் போயிடுச்சு. ஸோ now you have to take a LCM. So now you have to take a LCM. What is it, cross multiple தான், because both number are prime number அப்படின்னா அதோடைய ப்ராடக்ட் தான் LCM. ஸோ 2 வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், 2 2s are 4n, 1 2s are 2, 3 வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், 3n 3. ஸோ அந்த மைனஸ் உள்ளே போகும்போது இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், n + 1/2 இன்ட்டு
4nல 3n போச்சுன்னா ஒரு n +2 -3 அப்போ -1/6. ஸோ அப்போ ஆன்சர் என்னது n² - a + b a - bனா இதானே ஃபார்முலா. ஸோ அப்போ யூஸ் பண்ணால் n² - 1/12. திஸ் இஸ் அ ஃபார்முலா ஆஃப் வேரியன்ஸு ஃபார் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா, டவுட் இருக்கா? திஸ் இஸ் அ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா டெரிவேஷன். ஓகேவா, ஃபார்முலா டெரிவேஷனில் இம்பார்ட்டண்டான 5 மார்க்.